எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோல வந்து பீயிங் an artist தாண்டி you have come as an entrepreneur. அதுதான் அந்த ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த ரியாலிட்டி நம்ம ஃபேஸ் பண்ண நமக்கு டிசைட் சொல்யூஷன் வரணும்னா நம்ம போட வேண்டியது நம்ம போட்டு தான் ஆகணும். And I just started with 2 boxes of jewelry with me and 1 shelf. So on the shelf was in my hall only. I didn't even find a place for it. Okay. இப்போ உங்களுக்கு ஒரு நான் சான்ஸ் கொடுக்குறேன். ஆக்டர் சந்திராவா இல்ல வந்து entrepreneur சந்திரா? Both. both. I can do both. Okay. So why not both? Hi, welcome to Priya Prince Talk Show. So in the talk show oda content enna na unga ellarkume sollirken. It's completely like we are recognizing entrepreneurs, startups ellarume. இன்னைக்கு நம்ம ஷோல வந்திருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா இவங்க ஒரு ஆக்டர், ஆனா இப்போ ஒரு entrepreneur. ஆக்டரா இவங்க நிறைய சீரியல்ஸ்ல பார்த்திருப்பீங்க, நிறைய படங்கள்ல கூட பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு entrepreneur, ஒரு பிசினஸ் உமன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில வந்து ஒரு டஃப் டெசிஷன் தான். Not easy as an actor. So she's a founder of ஆபர்ணம். இந்த ஆபர்ணம் ஆரம்பிச்ச கதையில என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹவு ஷீ இஸ் பேஷனேட்லி டூயிங் திஸ் ஆபர்ணம் அப்படின்ட்டு தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க நடித்த படங்கள் சீரியலை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலாம் நிறைய பேருக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எனக்கு மெயினாக அதுதான். அண்ட் லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. இன்னைக்கு வந்து ஐ திங்க் யூர் மை ஸ்பெஷல் கெஸ்ட் பிகாஸ் ஆன் அ குவிக் நோட் என்னோட இன்வைட் அக்செப்ட் பண்ணிட்டு நீ இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் டு பிரியா பிரின்ஸ் டாக் ஷோ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ பிரியா. ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள வந்து ரொம்ப இன்ட்ரோடக்ஷனோ ரொம்ப ரிலேஷன்ஷிப்போ ரொம்ப டாக்ஸோ கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் ஒன் மீட் அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் செகண்ட் மீட். ஆமா. அண்ட் ஐ திங்க் அந்த இன்ட்ரோவே வந்து மியூச்சுவல் அட்மைரேஷன் இருந்துட்டே இருந்தது ஐ கெஸ். கரெக்ட். அந்த ஒன் டே ஷூட்ல ஒன் டே நாட் ஈவன் a shoot, it was just the audition. Half day. Okay. இந்த ஷோ வந்து பர்టిక్యులரா வந்து why I invited you is because being an artist, ஒரு entrepreneur ஆகிறதுன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி டெசிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரைட். ஓகே. அண்ட் ஒரு பப்ளிக் ஓட வியூ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டா அப்படின்னு இருக்கும், ஆர்டிஸ்டா அப்படின்னு இருக்கும். இந்த டோன் எப்பவுமே மாறும். ட்ரூ ரைட். ரெண்டுமே ஃபேஸ் பண்ணிருக்கோம். அபார்ட் ஃப்ரம் தட் சந்திரா, ஸோ சந்திராக்கு என்ன எப்பவுமே ஆக்டிங் தான் ஒரு கரியரா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களா? வாட் வாஸ் யுவர் ரியல் சைல்ட்ஹுட் சந்திரா நீட்? Acting was never in the cards. Oh, okay. நிறைய பேர் சொல்ற மாதிரி பை ஆக்சிடென்ட் வந்ததுதான் ஆக்சுவலா ஆக்டிங். Okay. பட் நான் படிச்சது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். Yeah, I'm a catering student. So that is something I decided when I was in my 7th grade. Okay. So நான் 7th படிக்கும்போது என்னோட brothers and cousin brothers எல்லாம் they were in their 10th இல்ல 12th அந்த age. So they were all like after 12th what book எல்லாம் வச்சுட்டு என்ன course, they were selecting all that. So that somewhere inspired me and I was going through those books along with them. And I found this very interesting. Hospitality அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். It's not about cooking part. Okay. It's about the hospitality part. So that is something I always liked. அது வீட்டுக்கு வந்தாலும் கெஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே நான் நிறைய அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஃப்ரம் being a child. Okay. So அதனால நான் வந்து I thought that will be a good thing for me அப்படின்னு எங்கேயோ என் மைண்ட்ல அது வந்தது. அண்ட் 12th முடிச்சுட்டு 11th and 12th எங்க ஸ்கூல்ல பை சான்ஸ் ஹோம் சயின்ஸ் ஒரு ஆப்ஷன் இருந்தது. அது எல்லா ஸ்கூல்லயும் இல்ல. அது எஸ்பெஷலி சிபிஎஸ்இல அந்த டைம்லயுமே எல்லா ஸ்கூல்லயும் கிடையாது. So this was one option I had in school. So 11th and 12th வந்து home science and computers பண்ணேன். And chef Damodaran was my external examiner for 12th standard. Okay. So Damu sir told me கண்ணா அது முடிச்சிட்டு வந்துடுடா நம்ம காலேஜ்ல சேர்ந்துடலாம். I said okay. And entrance எழுதல ஒன்னும் எழுதல. I had very good grades also in 12th. So டக்குன்னு அப்படியே ஏறியாச்சு. born with beauty and brain. முடியல ஃபர்ஸ்ட் கெஸ்ட்ங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல. So then thank you. So then அங்க போனேன், ஜாயின் பண்ணேன். But he was the reason why I first
faced camera. Jaya TVக்கு he was doing a cookery show Yeah. and he wanted a co-host. Like Chettinad cuisine என்னமோ பண்ணாரு. So he wanted me to do it with him. எனக்கு அப்போ ஏபிசி ஆஃப் எப்படி கேமரா ஃபேஸ் பண்ணும், ஆக்டிங், நத்திங் ஐ நியூ. சும்மா போய் நின்னேன். இட் வாஸ் ஃபன். தாமு சார் கூட அப்படியே ஜாலியாக போயிடுச்சு. ஹவ் ஹி இஸ். ஸோ அப்படியே ஃபன்னாக இருந்தது. ஒரு ஐ திங்க் 4-5 எபிசோட்ஸ் நான் கூட பண்ணேன் வித் தட் சேலை எல்லாம் கெட்டிட்டு and all that. Oh. As one puny thing standing I beside think him. I can recollect that moment. It's very long back. Very long back. Yeah, Initial yeah. stage of Yeah, cookery yeah. show. Yeah, இதுல. correct. Okay. ஸோ அப்படி நான் பண்ணிட்டு it was shot in our college itself. Oh, okay. மேல கிளாஸ் ரூம்ல தான் வந்து they set up a kitchen and all that. Okay. அங்கேயே தான் ஷூட் பண்ணுவாங்க. Okay. ஸோ ஐ யூஸ் டு கெட் ரெடி. என்னோட லெக்சரர்ஸே தான் வந்து என்ன ரெடி பண்ணுவாங்க. மேம் எல்லாம் இருப்பாங்க. தே யூஸ் டு கெட் த மேக்கப் டன், சாரி கட்டுறது and all that. மாடிக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, ஷூட் பண்ணுவோம், வருவோம். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். ஒரு 4-5 எபிசோட்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். that paved way for a lot of opportunities. அப்போ எனக்கு நிறைய மாடலிங் வந்தது. தென் நிறைய ஆங்கரிங்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் So வந்தது. அது வந்து எப்படி ஒரு சப்போர்ட் பண்ணாங்க வீட்ல? பிகாஸ் மீடியானாலே டக்குன்னு they have this mind வீட்ல blocks. எதுக்குமே எதிர்ப்பு இல்லை. Oh, அப்பா lovely. அம்மா எனக்கு கூலஸ்ட் பேரண்ட்ஸ் ஆக்சுவலா. Nice. எதுலேயுமே எனக்கு வந்து இது பண்ணாதே அது பண்ணாதேன்னு என்ன ஸ்டாப் பண்ணதில்ல. இஃப் இட் இஸ் குட் அண்ட் ஜென்வினான ஒரு விஷயம்னா பண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தே வரண்ட் அகெயின்ஸ்ட் மீடியா அண்ட் ஆல் தட். வி ஆல் லைக் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ தென் எனக்கு வர 1-2 இந்த காம்பியரிங் ஸ்டஃப் அதெல்லாம் பண்ணேன், மாடலிங் பண்ணேன். பட் தென் கெட்டிங் பேக் டு ஸ்டடீஸ் வாஸ் அ திங். பட் செகண்ட் இயரில் அப்போ பார்க் ஷெரட்டன், Crown Plaza was then, after Adayar Gate it was Park Sheraton, no? So Park Sheraton I was getting trained. So second year was 6 months training in the hotel. Okay. And அங்க வந்து நம்மளோட இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் யூ கம் பேக் டு காலேஜ் அண்ட் தென் யூ ஸ்பெஷலைஸ் தேர். ஸோ அந்த டைமில் தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஃபர் வந்தது. ஓகே. தென் ஐ காட் இன் டு மீடியா, மூவிஸ். அப்படி எப்படி வந்தது. என்ன I was like ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருந்தேன். அந்த மாதம் வாஸ் ஃப்ரண்ட் ஆஃபீஸ். I had a boycott and all that. Can you believe it? And அங்கே வச்சு they called me. It was for Srikanth film. மனசல்லாம்ங்கிற மூவி. ஆமா. அதுல I did it, yeah. Okay. So then they called me and சும்மா கேஷுவலா போய் பண்ணேன். So do you really thought like movie தான் anyway நம்ம ஒரு ஹீரோயினா போய்டுவோம்? அப்பவும் இல்ல. அப்போ I was shooting for a song sequence, இளையராஜா sir music. So it was like wow, இளையராஜா sir musicல நம்ம பண்றோம் and all that. And it was ஒரு வெட்டிங் சாங் இருந்தது. அந்த சாங் நடக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் மலையாள மூவிக்கு ஒரு பிஆர்ஓ he came and approached me. அது எனக்கு இட் மெட்டீரியலைஸ்ட். இட் வாஸ் வித் பிருத்விராஜ். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ப்ராப்பரா ஹீரோயினா. டில் தென் ஐ டென்ட் நோ. அந்த படம் பண்ணுறதையும் ஐ வாஸ் நாட் ஷுர் இஃப் ஐ வுட் கண்டினியூ அண்ட் ஆல் தட். பட் ஒன் ஆஃப்டர் த அதர் வர ஆரம்பிச்சது. ஸோ ஐ ஜஸ்ட் நைஸ். ஸோ ஆக்டிங் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் யூ செட் லைக் ஒரு கூல் பேரண்ட்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு எங்கேயுமே ஸ்டாப் பிளாக்ல சப்போர்ட் இருக்கும்போது நம்மளுக்கு பயம் இருக்காது. மீடியா பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட் இல்லாம தான் நிறைய பேர் மீடியாவுக்கு வந்து கைடன்ஸ் இல்லாம போயிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு ஆக்டர்னாலே ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்துட்டே இருக்கும். இவங்க அடுத்தடுத்து இருப்பாங்களா? நிறைய நடிகைகள் காணாம போயிருக்காங்க. ஓகே, ஒன்னு சஸ்டெயின் பண்றது அவுட் ஆயிடுவாங்க, இல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது, ஆர் தே வில் பிகம் அ ஹோம் மேக்கர். பட் எனக்கு தெரிஞ்ச இந்த ஷோல வந்து பீயிங் an artist தாண்டி you have come as an entrepreneur. அதுதான் அந்த ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரியாலிட்டி நம்ம ஃபேஸ் பண்ண ரெடினா பிரியா, the thing is, இப்போ ஒரு மேத்ஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. there is a certain formula you have to apply. இந்த ஸ்டெப் போட்டாதான் ஒரு சொல்யூஷன் வரும். நமக்கு டிசைட் சொல்யூஷன் வரணும்னா நம்ம போட வேண்டியது நம்ம போட்டுதான் ஆகணும். அது ஆஸ் அன் ஆக்டர் நம்ம என்ன பண்ணணும், நல்லா கரெக்டா மேக்கப் பண்ணிக்கணும். வி ஷுட் லுக் த கேரக்டர். அதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் தான். இட்ஸ் நாட் ஈஸி. இப்போ நீங்க இவ்வளோ கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சீன் பண்றது, இந்த வெயில் கத்திரி சீசன்ல நம்ம இங்க ஒர்க் பண்றோம். அண்ட் கரெக்டா மீடியால நல்ல உச்ச மண்டை பொழக்கிற டைம்ல நம்மள வெளியில கொண்டு வந்து ஷூட் பண்ணுவாங்க. அங்க நம்ம ஸ்வெட் காமிக்க முடியாது, நம்ம வந்து நம்மளோட டிஸ்கம்ஃபர்ட் அங்க காமிக்க முடியாது. இஃப் யூ பிளேயிங் a rich lady over there,
you have to look that even under True. the scorching sun. Yeah. That is a process. So ஒரு entrepreneurனு வரும்போது அதுக்கு ஒரு certain process இருக்கு, which is a When was reality. the time you felt that you want to become a businesswoman and Want to becomeங்கிறத விட it was always there at the back side of my head. oh, okay. எனக்கு எப்பவுமே எனக்கு I'm never happy with doing one thing. I want to do multiple things. Life Welcome to my என்னென்ன show. என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பவுமே உண்டு. இட் Okay. வாஸ் நாட் நவ், எப்பவுமே அது இருந்திருக்கு. பட் நம்ம கமிட்மெண்ட்ஸ் இப்படி இருக்கும்போது ஆம், நம்ம வேறொன்னு எடுத்தா அதுக்கு நம்ம 100% கொடுக்க முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்னால நான் அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தேன். Mhm. பட் வென் யூனோ சம்திங் லைக் திஸ் ஹேட் டு ஹேப்பன், எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. லைக் எனக்கு ரொம்ப லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் அப்போ எடுக்க முடியல, பிகாஸ் மை சன் வாஸ் only 2 years. Okay. ஸோ எனக்கு ரொம்ப லைக் தள்ளி போய் அவனை விட்டுட்டு நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் ஸ்டில் ஐ டிட் தட். நான் அவனுக்கு 1 year ஆகிறதுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். அவுட்டோர் ஷூட் தான் போயிட்டு இருந்தேன், ஹைதராபாத்ல தான் போயிட்டு பண்ணிட்டு இருந்தேன். பட் தென் இந்த ஒரு ஸ்பேஸ் வந்த போது கரெக்டாக இட்ஸ் லைக் மேனிஃபெஸ்டிங் நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் வாஸ் தேர் இன் மை மைண்ட், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஜஸ்ட் தென் மை ஃப்ரெண்ட் அப்ரோச் மீ சேயிங், சந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா டுகெதர். Mhm. So I said, okay, you tell me what is your idea. She said, jewelry business is booming. Okay. I said, every Tom, Dick and Harry is doing it. So should we do it? So she was like, no, but இது டீ கடை மாதிரி தான், யாரு ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லாருக்கும் சேல் இருக்கு. she said. I said, Oh, okay, okay. fine, let's try it out. அப்படி நானும் அவளுமா சும்மா மார்க்கெட் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். And we found few interesting pieces. Okay. And usually நம்ம இன்ஸ்டாகிராம்ல you see so many jewelry pages That's on what I was Instagram. wondering. எப்படி இத stand out பண்றது? Yeah, that was the difficult part, but that was also the most interesting part for us. Okay. ஸோ அப்படி பார்த்தப்போ நிறைய நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்க்குற நிறைய ஜுவல்லரி நம்ம அங்கே பார்க்குறோம் நம்ம வெண்டர்ஸ் கிட்ட. பட் சூசிங் த ரைட் வெண்டர் வாஸ் ஆல்சோ அ டாஸ்க் ஃபார் மீ. அப்போ வி ஸ்டார்டட் டுகெதர், பட் இவென்ச்சுவலி நான் தான் அதை கேரி பண்ணிட்டு போக வேண்டியதா இருந்தது. ஓகே. ஸோ தென் ஐ காட் இன் டு சர்ச்சிங் ஃபார் த ரைட் வெண்டர். அப்படி தட் வாஸ் த டிஃபிகல்ட் பார்ட் ஃபார் மீ. So when was the first day ஆபரணம் was introduced? ஜூலை And how was it? ஜூலை 15th நாங்க லான்ச் பண்ணிட்டோம். Okay. லைக் நிறைய நேம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்படி யோசிச்சு ஐ ஃபெல்ட் ஆபரணம் அண்ட் கோ ஹேட் அ ரெட்ரோ டச் டு இட். Mhm. வசந்த் அண்ட் கோ நல்லா சொல்ற மாதிரி. And also the co was intentionally put Okay. by me because there is a company, there is a lot of people who support me, Okay. though they might not be actually coming with me for selection. இப்போ ஒரு ஜுவல்லரி எடுக்க போறதுக்கு ப்ராப்ளி என்னோட அம்மா வரதில்ல, என் அப்பா வரதில்ல, என் ஹஸ்பண்ட் வரதில்ல, or even my baby doesn't come, but they're all supporting me. Okay. So I thought we are a company. So that's Abharanam and Co. Yes, that is how Abharanam and Co was put. So and இப்போ எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. From my baby to my dad எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சேல் வரும்போது ஒரு ஆர்டிஸ்டா பேமெண்ட் வாங்குறது வேற, நம்ம ஓனரா ஒரு பொருளை வித்து அதுல வந்து ஏர்ன் பண்ணும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட் உச்சகட்டத்துல இருந்தது. ஓ ரியலி? ஓகே. அண்ட் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் 2 boxes of jewelry with me. Okay. And 1 shelf. So on the shelf was in my hall only. I didn't even find a place for it. Hall la or 2 boxla jewelry, in the hand picked jewelry. Okay. And other vandu na I started marketing. So my husband was my cameraman, director. So first reel shoot பண்ணோம், அதை போட்டோம். அண்ட் அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சது. ஆஃப்கோர்ஸ் எனக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் இஸ் டெஃபினெட்லி மை ஃபேஸ். என்னோட ஃபேஸ் வேல்யூ இஸ் மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இதில். ஏன்னா நான் வேற ஒரு மாடலில் போய் பார்க்க போகிறது இல்லை. என் ஜுவல்லரிக்கு நான் தான் தட்ஸ் மை திங். என்னோட யூஎஸ்பி இஸ் தட். ஸோ அப்படி நான் ஆரம்பித்தேன். அண்ட் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஆன்லைன் முள்ள பீப்புள் ஸ்டார்டட் ஆர்டரிங் அண்ட் ஆல் தட்.
ஒரு அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பாப்அப் கிட்ட பேசும்போது எப்படி இருந்தது? பிகாஸ் நம்ம ஷூட்டிங் பீப்பிளோட பேசியிருப்போம். பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறது விஷயமே கிடையாது. கிடையாது. யா ஓகே. பிகாஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம நிறைய அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். Because you don't know them for the first time. அது And then, கரெக்ட். பட் யா நியூ செட், நியூ yeah, பீப்பிள். you, ஓகே. yeah, so you tend to talk to them like you know them like for ages. அந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்டே பேச ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல நின்னுட்டு பெரிய சண்டை போடுற சீன் நம்ம பண்ணுவோம். அங்க வந்து நான் கத்த மாட்டேன். 10 பேர் நம்மள சுத்தி பார்க்குறாங்கன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா, you cannot get the desired scene there. நமக்கு வேணுங்கிற ரியாக்ஷன் வரப்போறதில்ல. கேமரால ஃப்ரேம்க்குள்ள என்னவோ நம்ம மட்டும் தான் தெரிய போறோம். சுத்தி இருக்கிற கிரவுட் இஸ் நாட் சீன் தேர். ஓகே. ஸோ பீப்பிள் வில் நாட் நோ இட். அதே மாரி தான். நம்ம அங்க போகும்போது, ஐ ஜஸ்ட் கெட் தேர் அவ்வளோதான். நான் ரிக்ல தான் போவேன். ஐ ஐ டேக் திங்க் அன் தட்ஸ் ஆட்டோ. வெரி நைஸ் பஞ்ச். எனக்கு நான் சில சமயம் அதை ஹெசிடேட் பண்ணுவேன். இந்த கம்ஃபர்ட் ஜோன்னு விட்டுட்டு அதுலேருந்து வந்தாதான் எப்போ you can வெளியில become. வந்தோமோ, தென் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். அது ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். லைக் அந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்கும். பிகாஸ் ஐ பி கேரிங் ஹெவி Bags. பேக்ஸ் அண்ட் ஆல் தட். வரும்போது ஸ்வெட் பண்ணிட்டு நான் வருவேன். மேம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. ஐ யூஸ் டு ஃபீல் ஸோ ஆக்வர்ட். ப்ளீஸ் இப்படியான்னு யோசிப்பேன். பட் தென் அப்புறம் தட் பிகேம் ஃபன் எனக்கு. ஓகே. எப்போ வந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படியே ஆபரணம் கோ செக் பண்ணுங்கன்றுவேன் நான். அங்கேயே ஒரு பிசினஸ் பிடிச்சிட்டு தான் வருது. ஸோ நாங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா, டேக் பண்றீங்களா, ஆபரணம் கோ செக் பண்ணுங்க. ஸோ எனக்கு I ஆட்டோமேட்டிக்கா அது think I could see you in me தான் நினைக்கிறேன். அதான் we got connected Yeah. நினைக்கிறேன். ஓகே. ஐ திங்க் அந்த பிசினஸ் அந்த டெக்னிக் டாக்டிக்ஸ் வாட் எவர் யூ கால் இட், அதெல்லாம் நம்ம மொள்ள அப்படியே டெவலப் ஆயிடும். பிகாஸ் யூ ஸ்டார்டிங் சம்திங், யூ இன்வெஸ்டிங் ஆன் இட், டைம், எஃபர்ட், மணி, எவ்ரிதிங் இஸ் இன்வெஸ்டட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ஃபைண்ட் வேஸ் டு ப்ரொமோட் இட். But what do you think? What is ஒரு இதுல வந்து what is the biggest mistake you have done? How much it costed you? ரொம்ப காஸ்ட் பண்ணல ஆக்சுவலி. பண்ணல. பட் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டென்ட் நோ லைக் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் நம்ம பூஸ்ட் பண்றோம். ஓகே. இது நம்ம எப்பவுமே அது ஆட் கொடுத்தா தான் நமக்கு வரும், சேல் வரும். பட் ஒரு போஸ்ட் நம்ம பூஸ்ட் பண்ணும்போது கரெக்டான ஒரு விஷயத்த நம்ம பண்ணலன்னா அது வேஸ்ட். அது டெட் மணி தான். அப்படி நான் கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் அப்படி பண்ணிட்டு இன் ஸ்பேன் ஆஃப் 1 இயர் எனக்கு கொஞ்சம் போயிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எங்க நான் அதை கரெக்டா அப்ளை பண்ணணும்னு கத்துக்கிட்டேனோ, தென் ஐ ஸ்டார்டட் யூசிங் இட் த ரைட் வே. ஸோ அது அந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆஃப்கோர்ஸ். அண்ட் பாப்அப்ஸ்லேயே வந்து நம்ம போடும்போதும் பிகினிங்ல நம்ம போடுறதுக்கும் இப்போ நான் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் Difference இருக்கு. யா மைண்ட்ஃபுல்லி இப்போ. ஆமா. ஸோ தட் இஸ் தேர். அதெல்லாம் கற்றுக்கிட்டு வரதான். எவ்ரிடே இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். சில டைம் கரெக்டாக நம்ம ஸ்டால் சூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஸ்டாலில் நம்ம போட்டால் கரெக்டான கிளையண்ட்ஸ் நமக்கு வந்து ரீச் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஆஃப்கோர்ஸ் ஐ லேர்ன்ட் இட் த்ரூ த ப்ராசஸ். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு நான் சான்ஸ் கொடுக்குறேன். ஆக்டர் சந்திராவா இல்ல வந்து ஆண்டர்பிரினர் சந்திரா? போத். both. You want to do both? I can do both. So Okay. why not both? ஓகே. Yeah. ஓகே. இப்போ ஒரு பிசினஸ் விமன் அண்ட் ஃபேமிலி விமன், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன்றது இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். Yeah. இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு how do you want to tell them? Because நிறைய பேர் ஸ்டார்ட் அப்ஸ் பண்றாங்க, பட் they cannot reach the destination. Correct. நடுவுல பிரேக் ஆயிடும். they will say இல்ல ஃபேமிலி இஷ்யூஸ், இல்ல எனக்கு இந்த சப்போர்ட் இல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த கான்செப்டே என்னன்னா, உங்களை பார்த்து இப்போ யாரோ ஒருத்தங்க ஆபரணம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா what would you say? ஸ்டார்ட் ஸ்மால். அதுதான் இட் ஒர்க்ஸ். நம்ம எடுத்த உடனே நம்ம இவ்வளோ லட்சத்துக்கு ஸ்டாக் வாங்கி போடுறது இஸ் நாட் சஜஸ்டட் அட் ஆல். ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் 10K, இட்ஸ் ஓகே. அந்த 10,000க்கு ஸ்டாக் வாங்கலாம். அதில் அதை விற்று பேசிக்லி த பிஸ்னஸ் மஸ்ட் ஃபீட் இட் செல்ஃப். அதை நம்ம பார்த்துக்கணும் மேக்ஸிமம். நம்ம இனிஷியலாக ப்ராஃபிட்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. தட் இஸ் அ ட்ரூத். அதுலேருந்து ஒரு இன்கம் நம்ம பார்க்க முடியாது. சேல் நடக்கும். சேல் நமக்கு நல்லா கொண்டு வரலாம். அதை திருப்பி போட்டு 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 ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் பார்ட். ஓகே. மேபி இப்போ நிறைய பேருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு which maybe they can use, but initially starting small, doing things under control is the best way. இப்போ I started with, like I told you,
2 பாக்ஸ் ஆஃப் ஜுவல்லரி தான் என்கிட்ட இருந்தது. இப்போ ஐ ஹேவ் மல்டிபிள் பாக்ஸஸ் ஆஃப் ஜுவல்லரி அண்ட் ஐ ஹேவ் அ ஹோம் boutique set in a Okay. span of 1 year. In the So July people can 15th. visit your boutique. Yeah. Fine. It's a home boutique. It's Okay. not a shop as such. ஆனா கூப்பிட்டுட்டு என்னோட நம்பர் கூப்பிட்டுட்டு they can always visit home and buy. ஓகே. பட் இதுல உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் எந்த அளவுக்கு நீங்க ஹேண்டில் பண்றீங்க? தேர் இஸ் நோ ரிஸ்கா? நோ ரிஸ்க்னு சொல்ல முடியாது. ஓகே. திஸ் ஹேஸ் டு கீப் கோயிங். இல்லைன்னா அது எல்லாமே டெட் ஸ்டாக் ஆகும். அவ்வளோ ஜுவல்லரி நான் போட்டுட்டு நிற்க முடியாது. கரெக்ட். ஸோ அதனால that becomes the trickiest part. பட் ஆல்சோ யூ கேன் லைக் டெட் ஸ்டாக்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. லைக் மேபி யூ கேன் லைக் ஒரு டிஸ்கவுண்ட்ல போடலாம். சில ஜுவல்லரி யூ கேன் கிவ் தம் அ டிஸ்கவுண்ட். அந்த மாதிரி பண்ணலாம். பாப்அப்ஸில் நான் என்ன பண்ணுவேன்னா, மை ஸ்டால் ஹேஸ் அ ஃப்ளாட் 500 செட் ஆஃப் ஜுவல்லரி. ஓகே ஓகே. ஸோ யூ கெட் லைக் 750 or 850 ஜுவல்லரி கூட 500 கிடைக்கும். ஓகே. இட் இஸ் நாட் ஓல்ட் ஸ்டாக். சிலது புது ஸ்டாக் கூட இருக்கும். பட் ஐ ஹேவ் அ பாஸ்கெட் ஃபுல் ஆஃப் ஜுவல்லரி தட் பீப்புள் கேன் ஜஸ்ட் பிக் ஃபார் ஃப்ளாட் 500. ஓகே. அது எனக்கு இப்படி போகும். ஃபைன். ஃபட் ஃபட் ஃபட்டு போயிடும். அவ்வளோ ஈஸியாக எடுத்துருவாங்க. பிகாஸ் இட்ஸ் அ ஃபுல் செட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கம்மல் ஆர் அ மாலை. இட் இஸ் அ நெக்லஸ் அண்ட் கம்மல் செட். ஸோ பிசினஸ் பண்றவங்களா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போய் அந்த ஹோம் போட்டிக்க பார்த்துட்டு அந்த ஃபிளாட் 500 போய் எடுக்கணும். 500 பார்த்துட்டு யா. So that is one way of attracting my clients. Okay. And then I have jewelry for everyone. Okay. It starts from 150 rupees to 7k 10k வரைக்கும் இருக்கு எங்கிட்ட ஜுவல்லரி. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 months I've started 24 karat gold plated jewelry like the one I am wearing now. Fine. இது எல்லாமே கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரி. ஸோ ஆன்டி டார்னிஷ் நம்ம பார்த்துருக்கிற ஜுவல்லரி எல்லாமே வந்து நிறைய கண்டெம்பரரி ஜுவல்லரி தான். பட் மை ஜுவல்லரி ஹேஸ் ட்ரெடிஷ்னல் ஒன்ஸ் லைக் டிப்பிக்கல் கேரளா பாலக்கா நெக்லஸஸ், அந்த மாதிரி நாகப்படம் நெக்லஸஸ், இல்லை நம்மளோட இங்கே இருக்கிற மாதிரி ஐம்பொன் டிசைன்ஸ், இது எல்லாமே ஆன்டி டார்னிஷ். கோல்டு வாங்காதீங்கன்னு வாங்க வேணாங்கிற. ஓகே. it look OG gold. Yeah. Okay. Nice. So being a actor and also entrepreneur, in the travel what is the lesson? ஒரு எந்த இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு லெசன் கத்துருப்பீங்களே? ஒன்னும் இல்ல பிரியா. நிறைய. Yeah, you keep learning a lot of things. Okay. இப்போ ரெண்டுலயும் எனக்கு maybe one common thing that I feel is discipline. அது ஆக்டரா இருந்தாலும் you need it. And ஒரு entrepreneur இருந்தாலும் you need that discipline. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் வந்து ஸ்டாக் வாங்கிட்டு வந்துடுறேன். I have a baby to take care of, a toddler. Okay, a toddler to take care of, a house to run. இதுக்கு இடையில நான் வந்து பிஸ்னஸும் பார்க்கணுங்கும்போது மேபி இன்னைக்கு காலையில் நான் பிளான் மை டே. அது இட் கேன் பி இப்போ இன்னைக்கு நான் இன்டர்வியூக்கு வரேன்னா நைட்டே நான் பிளான் பண்ணி வச்சிருவேன் இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணணும். இப்போ இங்கே போய் முடிச்சுட்டு ஐ நீட் டு கெட் மை சன் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் தென் மத்தியானம் அவன் தூங்குற டைமில் ஐ ஹாவ் மை ஒர்க் டு டூ. அதை நான் கரெக்டாக பிளான் பண்ணி முடிக்கணும். ஓகே. எனக்கு அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளால ஐ ஹாவ் டு ஃபினிஷ் இட். அது ஃபினிஷ் பண்ணலன்னு எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிடுவேன். ஓகே. எனக்கு ஐ நீட் டு டூ திங்ஸ் பர்ஃபெக்ட்லி. அது எனக்கு கொஞ்சம் அது இல்லைன்னா முடியாது எனக்கு. யா. ஸோ அந்த டைமுக்கு முடிக்கணுங்கிறது வந்து அந்த டிசிப்ளின் அது ரெண்டுலேயுமே உண்டு. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் அது என்னோட நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். தட் ஐ ஹவ் பீன் அப்ளைங் இட் ஹியர் ஆல்சோ அண்ட் தட் இஸ் ஹெல்பிங் மீ இன் அ லாட் ஆஃப் வேஸ். ஸோ அந்த இன்வென்ட்ரி பண்ணுறது, நான் என்னோட ஆபரணம் அண்ட் கோல நான் தான் சிஇஓ, நான் தான் டீ பாய். அதனால நான் வந்து எல்லாமே நான் தான் பண்ணி ஆகணும். ஸோ சப்போர்ட் இருக்கு, ஹெல்ப் இருக்கு, பட் ஸ்டில் ஃபுல்லா இல்லை. த மேஜர் பார்ட் ஆஃப் த ஒர்க் ஐ ஹேவ் டு டூ. ஸோ தட் ஐ சீ டு தட் ஐ ஃபினிஷ் மை ஒர்க். அந்த நாள் பிளான் பண்ணதை நான் ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல மோஸ்ட்லி இப்போ நீங்க சொல்றது வந்து உங்களோட கம்ஃபர்டபுள், உங்களோட டைம் டேபிளுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க. பட் இதெல்லாம் சம்டைம்ஸ் டு வி நீட் டு சாக்ரிஃபைஸ் சோ மச்? there is no price given for the sacrificed இந்த இது போது what do you think, what do you really say, how much you have sacrificed? அதை நம்ம காசாலெல்லாம் வந்து ஈடுகட்ட முடியாது. நான் அதை சாக்ரிஃபைஸா பார்க்கறதே இல்லை. ஓகே. அது சாக்ரிஃபைஸ் கிடையாது. சி லைக் ஐ டோல்ட் யூ, எனக்கு மல்டிபிள் திங்ஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ இங்கே நான் ஒரு ப்ராஜெக்ட் நான் இப்போ எடுத்தாலுமே ஐ கேன் ஈஸிலி டூ தேட் அண்ட் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் த ஹோம், ஆல்சோ டேக் கேர் ஆஃப் மை சன்.
எல்லாமே நான் பிடிச்சு தான் பண்றேன். ஓகே. ஆஃப்கோர்ஸ் சில டைம் இட் வில் பி ஓவர்வெல்மிங். நமக்கும் ட்ரெயின் அவுட் ஆகுற சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. 2 கத்து கத்திட்டு அடுத்தது பண்ண வேண்டியதுதான். கோவம் வரும் அப்போ. வரும். வராமலாம் இருக்காது. வராமலாம் இருக்காது. ஹியூமன் பீயிங் தானே. ஸோ வரும். பட் யூ இன்ஸ்டன்ட்லி கம் அவுட் ஆஃப் இட். அவ்வளோதான். ம். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட இருக்கு. அது ஓகே. எல்லாருக்கும் கிடைச்சா எல்லாரும் எல்லாம் பண்ணலாம். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ சந்திரா ஆண்டர்பிரினர், ஐ மீன் ஒரு ஆபரணமோட ஃபவுண்டர் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த ஆபரணம் 10 இயர்ஸ் ஃப்ரம் நவ் எங்க இருக்கும்? எப்படி பார்க்கலாம்? வாட் இஸ் யுவர் எக்ஸாக்ட் பிளான்? விஷன். யா, விஷன். Maybe a couple of stores in Chennai. So you'll be giving franchisees too? Franchises, I'll run it. Okay. I'll run Fine. it. Maybe a couple of stores in Kerala. Okay. அப்படி போலாம். அப்படி போலாம். 10 years Fantastic. இருக்கே. 10 years இருக்கு. ஆமா, அதான் 10 years தான். எனி 1 business. yearல நான் ஹோம் புட்டிக் பண்ணிட்டேன்ல. Okay. So next year குள்ளால I'll invite you for my store inauguration. Sure. Thank you Yeah. so much. Fantastic. அப்போ இது wonderful vision board தான் அது. Yeah, it is. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்க்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10,000 ஆரம்பிச்சு நம்ம கன்சிஸ்டன்சி இஸ் கீ Yes. ஃபார் எனி பிசினஸ். பிசினஸ்னு இல்லை, நம்ம லைஃபுக்கே அதான் கீ. Consistency is the key. You being a health freak, I know, that is the only thing that will help. அது எல்லாத்துலயுமே சொல்றேன். So yeah. ஸோ வெரி குட். ஐ திங்க் லைக் என்னோட ஷோல வந்து இது மைட் பி ரொம்ப குவிக் டாக்காக தான் இருந்தது. பட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஜென்ரலாகவே வந்து ஒரு ஆக்டராக நம்ம நிறைய விஷயங்கள் லவுடாக சொல்லியிருக்க மாட்டோம். ஓகே, சில விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். சம்திங் யூ நெவர் ஷேர் டு எனி ஒன், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். So you want to share something which is very, very close to your heart and you really want to talk about it or you want to say about it. அப்படின்னு இல்லை. ஐ திங்க் எல்லாருக்குமே வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம ஒரு கிளாமரஸாக தான் நம்ம எப்பவுமே தெரியுறோம் ஆஸ் ஆக்டர்ஸ். பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் லைக் தேட். இட்ஸ் நாட் கிளாமரஸ் அட் ஆல் மோஸ்ட் ஆஃப் த டைம். வி ஹாவ் ஆர் அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாருமே அதை பாஸ் பண்ணி தான் வரோம். பட் நம்ம ஆக்டர்ஸுங்கும் போது நம்ம அதை நிறைய இடத்துல ப்ரிட்டன் பண்ண வேண்டி இருக்கு. தட் ஈவன் இப்போ நமக்கு ரொம்ப பேட் மூட் இருக்கும், பட் ஸ்டில் யூ டூயிங் அ சீன். மேபி இப்போ காதலிக்க நேரமில்லை மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல மேபி ஐ வுட் ஹவ் க்ரைட் அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆர் சம்திங். நெக்ஸ்ட் நம்ம போய் பண்றது பிரஜின் கூட ரொம்ப அப்படியே ஒரு ரொமான்டிக் சீன் பண்ணணும்னா இட் இஸ் அ டிஃபிகல்ட் திங். பட் யூ நீட் டு ப்ரிட்டன் மோஸ்ட் ஆஃப் த டைம். யூ நீட் டு சே ஐ எம் ஓகே, லெட்ஸ் டூ இட். பட் அதுவே வந்து என்னை ஹெல்ப் பண்ணியிருக்கு இன் மோஸ்ட் ஆஃப் மை சிச்சுவேஷன்ஸ். எனக்கு ரொம்ப காட்ஸ் கிரேஸ், எனக்கு ரொம்ப அப்படி ரொம்ப டஃப் சிச்சுவேஷன்ஸ் என் லைஃப்பில் இது வரைக்கும் வரல. பட் வந்த சிச்சுவேஷன்ஸில் வந்து ஓகே, இட்ஸ் ஓகே, நம்ம அடுத்தது பார்க்கலாம், லெட்ஸ் மூவ் ஆன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். மேபி தட் இஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்டஃப். இனிஷியலி நமக்கு எல்லாமே டாஸ்க் தான். பட் ஒன்ஸ் யூ டேக் இட் இன் த ஸ்ட்ரைட், தென் ஐ திங்க் இட் பிகம்ஸ் ஈஸி. அதே பிஸ்னஸ்லேயும் அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. எனக்கு பிகினிங்ல ரொம்ப எனக்கு ஃபேக்டே சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த பேக் எல்லாம் தூக்கிட்டு நான் தனியாக, பிகாஸ் ஐ கேனாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன் எல்ஸ். இப்போ நான் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறேன்னா ஐ நீட் மை ஹஸ்பண்ட் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என் அப்பா அம்மாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை பார்த்துக்க முடியாது அவனோட எனர்ஜி லெவலுக்கு. ஸோ நான் தான் போய் ஆகணும். அப்படிங்கும்போது எனக்கு பிகினிங்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி என்னடா அது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் அன்னைக்கு கூட நான் சொன்னேன், பாப்அப்ல நின்றுட்டு இருக்கேன். ஸோ somebody wanted to try a jewelry. I was showing them the mirror. I was like, dude, I had an assistant in my location who showed me a mirror, and now I'm doing it. எங்கெல்லாமோ சில reality when it hits you, it's hard, but then நம்ம நினைப்போம் okay, that is also part of it. It's my client who's wearing my jewelry. நான் செலக்ட் பண்ற ஜுவல்லரி போட்டுட்டு அவங்க பார்க்கும்போது என்ஜாய் பண்ணும்போது it's okay. அவ்வளவுதான். It's not okay, but it's okay. No, it's become okay now. Okay, it's become okay. It's become okay now. Initially எனக்கு so you have come out from the comfort zone. Absolutely out of it. Yeah. So I think it is not easy to start anything. But நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா மைண்ட் செட் வேணும். மைண்ட் செட் தான் கதறும் இருக்கும். பிகினிங்ல இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்பவுமே எனக்கு சில நாள் ஐ வாஸ் லைக் டெல்லிங் யூ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகுது தான். பட் இட்ஸ் ஓகே. அது இவென்ச்சுவலி நம்ம எங்கேயாவது ரீச் பண்ற, இப்போ நான் சொன்ன மாதிரி மேபி a couple of stores in 10 years சொல்லும் போது அங்க ரீச் பண்றதுக்கு திஸ் இஸ் ஓகே. அவ்வளவுதான்.
வெரி குட். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். Thank ஃபர்ஸ்ட் you. ஆஃப் ஆல் வந்து ஒரு ஆக்டர் ஆண்டர்பிரினர் ஆயிட்டு அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு 1 இயர்ல வந்து யூ ஹவ் அச்சீவ்ட் உங்களுக்குன்னு ஒரு மைல்ஸ்டோன்ஸ் இருக்கும். யூ ஹவ் அச்சீவ்ட். அத நீங்க வந்து ஒரு ஆக்டரா இல்லாம இன்னைக்கு என்னோட ஷோல இந்த பிசினஸ் டாக்குக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து என்னன்னா ஜஸ்ட் ஃபார் அ டே பிரசன்ஸ் Okay. அவங்களோட கிஃப்ட் ஹேம்பர். இட்ஸ் அ ரெண்டல் ஷாப். கிளாசிக்கல் பரதநாட்டியம் காஸ்டியூம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் வந்து ரெண்டல் ஷாப் அவங்க. அவங்க உங்களுக்கு வந்து ஒரு குட்டி கிஃப்ட் ஹேம்பர் குடுத்துருக்காங்க. Thank you. Thanks so much. ஓகே. ஐ திங்க் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூன்னு நெனைக்கிறேன். Okay. எல்லாமே கொஞ்சம் ஜிமிக்கி. Yeah, I know. Yeah. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் டைம் நான் வந்து இது ஒரு இனிஷியேட் பண்ணி இந்த ஷோ பண்ணியிருக்கேன். எனக்காக நீங்க இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ நீங்க சொன்ன மாரி அந்த 10 இயர்ஸ்ல ஒரு ஆபரணம் சென்னையில ஒரு 2, 3 ஷாப் கேட்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யா. நல்லா இருக்கு. பட் எப்போ வந்தாலும் Yeah, எனக்கு நீங்க வந்து ஒரு பெஸ்ட் ஜுவல்லரியா குடுப்பீங்கன்னு ஒரு absolutely. ஃபிளாட் 500 எப்பவுமே வைங்க. அது உண்டு. ஐ திங்க் தட் வில் பி யுவர் ட்ரேட்மார்க் Yeah, நெனைக்கிறேன். அது எல்லா பாப்அப்லயுமே பீப்பிள் அந்த ஃபிளாட் 500 இருக்கான்னு கேட்டு வராங்க இப்போ. So ஓகே. it's become a நைஸ். ஒன்ஸ் அகைன் thank you so much and all the best for your all the best future to you ஆபரணம். guys, the entire team, Priya, Okay. because this is my, I mean, like, I'm feeling so lucky that I'm the first guest in your show. Thank you. And Thank you. all the best to all of you. Let the show be a grand success. Thank you so much.